முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. தீமைகள் எந்த வகையில் தீமைகள் தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் அது தீய சக்தி திமுக மூலமாக தான் வந்திருக்கும் என்று இந்த அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். நான் உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உறுப்பினர் கூறிய வாசகம் அவைக்குள் நீக்கப்பட்டு உட்காருங்க. பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குள் நீக்குகிறேன். பேசுனா அசிங்கப்பட்டான், பேசுனா அசிங்கப்பட்டான், வந்தான் பேசுனா அசிங்கப்பட்டான், ரிப்பீட், வந்தான் பேசுனா அசிங்கப்பட்டான், ரிப்பீட். முடியல தலைவர். ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. ஒரு சங்கு தாண்டி இவனுக்கு. காவல்துறையோடைய அறிக்கையா இல்ல காவல்துறையா இல்லை இறந்த சகோதரியின் தாய்னா எங்க முதலமைச்சர் ஒரு தாய் பக்கம் தான் நிப்பார். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தான அது இப்படி பேசிட்டு போறான்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே முதலமைச்சர் வருகிற போது எதிர்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. .44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5932.23 கோடி 2.23 கோடி அளவிலான அவன் இன்னும் திருந்தலமாமா. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு இந்த மாதிரி 15 காவலர்களுக்கு சிறப்பு விருது கொடுத்தோன்னு. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. வருடம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்தே இது கொடுத்துட்டு தான் வராங்க. தவறான தகவலை இங்க பதிய வைக்கிறீங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுடைய தலைவர் 2023ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. கோவையில கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில எழுப்பும்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆமா. ஆனா ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக ஒருத்தனை 20 பேரு சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு எப்படி சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? பிள்ளைக்கு நடந்த மாதிரி நடக்க கூடாது. யார் கஞ்சா விக்கிறாங்க அவன் பயந்துட்டு அங்க இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். அந்த விஷயத்த அவங்க பசங்கள்ட்ட சொல்லிட்டாங்க சார். உங்களை பத்தி இது மாதிரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆயிட்டான் சொன்ன உடனே சார் 20 பேர் சார்
ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக மகனே செருப்ப காட்டி பிய பிய சினிமா ஹீரோ தானே, அவருக்கு நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரியும், மக்களை பற்றி என்ன தெரியும் என்றுதான் பலரும் தவறான எண்ணத்தில் இருந்தார்கள். வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம், இருக்கவே இருக்கு பிஜேபி பி டீம் என்ற ஆயுதம் என்று அலட்சியமாக இருந்தார்கள். மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. மட்டும் இருந்தால் போதுமா? தேர்தல் அரசியலில் வெற்றி பெற நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். எங்கள் தலைவர் நல்லவருக்கு நல்லவர், வல்லவருக்கெல்லாம் வல்லவர். முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உண்மைதான் சார். வாழ்க்கை நாசமா போகுது. இந்த வழக்கை பொறுத்தவரை போதைப் பொருள் பயன்படுத்துவதை பார்த்து காவல்துறையிடம் புகார் அளித்தவர்களின் விவரங்களை காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களும் தெரிவித்ததாகவும், அதன் காரணமாக புகார் அளித்தவரை சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளபடி எந்த ஒரு சம்பவமும் இவ்வழக்கில் நடைபெறவில்லை என்பதை தெளிவுபடுத்த வருகிறோம். அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்க தான் கொய்யா மரத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தோம்ல. அடங்கொய்யால டேய், எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருக்கடா நீ. போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல இது, வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. என்ன கொடுமை சார். மாண்புமிகு மானிய கோரிக்கை எண் 51 எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பிரதர்? என்ன சொல்ல வர்றீங்க? 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலம் என்னது, இந்த காலம் என்னது, என் கால் மேல நான் கால் போடுகிறேன், ஓனர் மேலயா போடுகிறேன். அவனுக்கு நான் வேலை பண்ணுமா மவாது காட்டுமா? பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாரிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். 1 2 3 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல. பீக் சம்பவம் லோடிங். அமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கிவிட்டோம். ஆனா இவங்களுடைய ஆட்சியில என்ன இலட்சணத்தில் நடந்துட்டு இருக்கு என்பதை இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர், இன்னைக்கு அமைச்சர் ஐபிஎல் உட்காருங்க முடிக்கட்டும். அவங்க குற்றச்சாட்டு வச்சா நானும் குற்றச்சாட்டு வைப்பேன். ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்ல, சமீப காலமா ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்குல தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்க இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்க இல்லாம நீங்க பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? மாட்டினாடா மானஸ்த. நாங்க உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு. பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தி இருக்கிறீங்களா? பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை இங்கே கொண்டு புதைச்சிட வேண்டாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ ருக்கோ ஜரா
சபர் குரு. அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? இப்படிதான் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறேன். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் எல்லா வகையிலும் போதைப் பொருள் வந்து கல்லூரியிலிருந்து எல்லா இடங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வகையிலும் தேவையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் அனைத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடையோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. பிடித்த பிராண்ட் ஸ்டாக்கில் இருக்கா என்று உறுதி செய்ய வேண்டுமா? டாஸ்மாக் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் தளத்தில் ரிசர்வ் செய்யுங்கள். டாஸ்மாக் நிர்வாகம் ரொம்ப பயனுள்ள ஒரு ஆன்லைன் முறையை கொண்டு வந்திருக்கு. இனிமே கடையில போய் மணிக்கணக்கா கியூல நிற்க வேண்டிய அவசியமே இல்ல. வீட்ல இருந்தபடியே மொபைல் மூலமா எந்த கடையில என்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நமது அரசின் கொள்கையும் போதைப் பொருள் அனைத்து வகையிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய முக்கிய கொள்கை. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி, குனிடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.